அனைவருக்கும் இதயத்தின் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். காசாவின் கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்தது சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கையில், நாசர் மருத்துவமனை மீது 2 ஏவுகணைகள் பாய்ந்தது. இதில் ஊசாம் அல் மஸ்ரி, மரியம் அபு டாக்கா, மோஸ் அபு தாக்கா, முகமது சலாமா மற்றும் அகமது அபு அஜீஸ் ஆகிய பத்திரிகையாளர்கள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால், காசாவில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதும் ஆழ்ந்த வருத்தத்துக்குரியதுமான ஒன்று. பொதுமக்கள் உயிரிழப்புகளை இந்தியா எப்போதும் கண்டித்து வருகிறது. இதுகுறித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் பல்வேறு சர்வதேச கண்டனங்களை எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக காசா போர் ஆரம்பித்தது முதல் ஊடகவியலாளர்கள் பெருமளவில் உயிரிழந்துள்ளனர். பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான குழுவின் அறிக்கையில் கடந்த 22 மாதங்களில் காசாவில் மட்டும் 192 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்ததாகவும், இதே காலத்தில் உக்ரைனில் ரஷ்ய தாக்குதலில் 18 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.